ரூபாய் 400க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2/1/3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார்முலா அப்ளை பண்ணுறது A = P × 1 + R/100 the whole power n 1 + B/C × R / 100. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி இந்த இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ Pன்றது 4000 எடுத்துக்கிறோம். R 10%, N 2 × 1/2. இதை ஸோ ஸ்மால் a 2ன்னு வச்சுக்கிறோம், ஸ்மால் b 1ன்னு வச்சுக்கிறோம், ஸ்மால் c இந்த 2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ a × b/c அந்த மாதிரி இந்த இதை அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து R = 10. ஓகே, இப்போ அந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறோம். = 4000 × 1 + R 10/100 the whole power n 2 × n the whole squareன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1 + 1/2 B/Cன்றது 1/2 × 10/100 = 4000 × 100 100 plus 10/100 the whole square 1 plus இது கேன்சல் பண்ணால் 5/100 = 4000 × 110/100 the whole square into 105 100 plus 5 105/100. okay, = 4000 into ஸ்கொயர் பண்ணணும் 11/10 into 11/10 into 21/20. ஓகே, இந்த ஸ்கொயரில் நம்ம பிடிக்கும்போது இதெல்லாம் கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணுறப்போ 21/20 கிடைக்கும். = இது எல்லாத்தையும் ஓவராலாக மல்டிப்ளை பண்ணும்போது ₹5082 கிடைக்கும். இப்போ இதோட கூட்டு வட்டி அப்படின்றதுக்கு என்னென்னா, கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா A - P. இப்போ இதுதான் ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ A - P அப்படின்றது A என்ன 5082 மைனஸ் Pன்றது என்னது 4000 = ₹1082. that is the answer. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.